இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆலந்தலையில் அருள் பாலிக்கின்ற இயேசுவினுடைய இதய அரசரின் அன்பு பிள்ளைகளே, ஐயாவினுடைய திருக்கொடியை ஏற்றி இந்த திருவிழா நாட்களை கொண்டாட அன்பு சமூகமாக ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாட்கள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தினுடைய நாட்களாக அமைய உங்களுக்காக இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுகின்றோம். வர வர பிரசங்கம் சொல்றதுக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தைரியமா சொல்லுவேன், இப்ப பயமா இருக்கு. ஏதாவது ஒரு வரியை எடுத்துக்கிட்டு இனிமே நாளைக்கு முழுசும் அதை ஓட்டி விட்டுருவாங்க. எனவே உண்மையிலே நான் மிக சாதாரணமாக சிம்பிளாக ஒரு செய்தியை உங்கள் மனசில் அழுத்தமாக பதிக்க வேண்டும் என்று நான் வந்தேன். சாயந்தரம் 3 மணிக்கு மேலே அந்த பயம் கூடிட்டு, எனவே விறுவிறுன்னு என்னுடைய மொபைலில் பேசி டைப் பண்ணி அதை ஒருத்தங்கிட்ட 4:30க்கு கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துட்டேன். முன்ன பின்ன நாளைக்கு நான் ஏதாவது ஏடா ஊடாவா சொல்லியிருந்தா இந்த பேப்பரில் என்ன செய்திருக்கலாம், பார்த்துக்கொள்ளலாம். எனவே என்னுடைய மறையுரையினுடைய முதல் பகுதி ஒரு அனுபவமாக இருக்கும். 2வது பகுதி ஒரு வரலாறாக இருக்கும். 3வது பகுதி நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை நம்மை தியானிக்க அழைத்திருக்கிற தலைப்பினுடைய அடிப்படையிலே இருக்கும். கொஞ்சம் வாலிபமாக இருக்கிற பிள்ளைங்க, நான் சொல்ற இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லவ். ரோஷன் கேள்விப்பட்டிருப்பான், அது எனக்கு தெரியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் அன்பு, முதல் சிநேகம், முதல் காதல், அது ரொம்ப ரம்மியமானது என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப நெருக்கமானது, ரொம்ப இறுக்கமானது என்று சொல்லுகிறார்கள். 2 உளவியலாளர்கள் பக்கத்தில் இருக்காங்க. தப்பு செஞ்சா என் காதை பிடித்து என்ன செய்து விடலாம், இழுத்து விடலாம். என்னுடைய விசுவாச வாழ்வில் அதுதான் சொன்னேன். என்னுடைய ஆன்மீக வாழ்வில் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் இந்த அற்புத கவிதான். அதை நான் இன்றைக்கு உலகம் முழுவதைக்கும் அது போய்கொண்டு இருந்ததென்றால் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த திருத்தலத்திலே தான் நான் தியாகோனாக பணி செய்தேன். இந்த ஐயாவுக்கு முன்னால் தான் நான் குருவாகின்ற முடிவை எடுத்தேன். எனவே தான் அது ஃபர்ஸ்ட் லவ். என்னுடைய முதல் பங்கும் இதுவாக அமைந்து விட்டது. எனவே ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் இறுக்கமாக என்ன செய்து விட்டது, மாறி விட்டது. என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையின் காரணமாக நான் என்னுடைய குருத்துவ நிலையை மீட்டு எடுத்து திரும்ப வந்தபோது என்னுடைய கொண்டாடப்படாத வெள்ளி விழா ஐயாவுக்கு முன்னால் தான் என்ன செய்யப்பட்டது, கொண்டாடப்பட்டது. இன்றைக்கும் நான் சொந்தமாக தனியாக ஜெபமாலை சொல்லும்போது நீங்கள்லாம் சொல்லுவீங்கள்ல, தோத்திரமாக தோத்திரமாக தோத்திரமாகன்னு சொல்லுவீங்கள்ல. இன்றைக்கு வரைக்கும் முதல் தோத்திரமாக ஆலந்தலையில் வீற்றிருக்கிற இயேசு ராஜாவுக்கு தோத்திரமாக என்றுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய முதல் தோத்திரம் என்ன செய்யும் இருக்கும். எனவே எனக்கும் இந்த கவிக்கும் உள்ள உறவு ஒரு ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு மட்டுமல்ல அன்பு மக்களே, உங்கள் எல்லாருக்கும் அது உண்டு என்று எனக்கும் தெரியும். உங்க எல்லாருக்கும் அது உண்டு. இந்த ஊரிலே பிறந்தவர்கள், இந்த ஊரிலே வளர்ந்தவர்கள், இந்த ஊருக்கு வந்தவர்கள் எல்லாருமே இதைத்தான் ஃபர்ஸ்ட் லவ்வா வச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல தூண்டில் பாலம் அமைக்கிறதுக்கு முன்பாக இங்க தூண்டில் பாலம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். அந்த தென்பகுதியாக அதை பார்வையிட்டேன். என்னுடைய பார்வைக்கு அது ரொம்ப கச்சிதமாக அமைந்திருந்தது. எந்த ஊரிலும் அமையாது அது அழகாக அமைந்திருந்தது. நம்ம ஊர்ல மட்டும்தான் அந்த திட்டத்தின்படி அதை செய்தால் சரியாக இருக்கும்படி நம்ம ஊரில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா ஊர்லயும் 2வது நேரம், 3வது நேரம், 4வது நேரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவர்களோடு பேசி கொண்டிருந்த போது அவங்க இயல்பாக இயற்கையாக சொன்ன வார்த்தை, இது அற்புத இயேசு ராஜாவினுடைய
புதுமை. இந்த ஊரினுடைய எந்த குடும்பத்தை கேட்டாலும் அவர்கள் மிக இயல்பாக இயற்கையாக யாரைத்தான் சொல்லுவாங்க? அவரு இருந்தாரு. நோ, இயேசு ராஜாவைத்தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். ஆக எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் லவ் இல்ல, உங்களுக்கும் அவர் ஃபர்ஸ்ட் லவ் தான். சரிதானா? இந்த ஒரு கெபி இந்த மறைமாவட்டத்தினுடைய ஜெபிக்கத்தக்க இடங்களுள் இன்றும் ஒன்றாக தொடர்கிறது. எந்த நேரத்தில் வந்தாலும் ரெண்டு பேர் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். எந்த நேரத்தில் வந்தாலும் அதை குறித்து நான் அடுத்தால் போல் உங்களுக்கு நான் பகிருகின்ற பொழுது சொல்லுகிறேன். சோ இதுதான், இந்த இடம்தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ். இந்த திங்கட்கிழமை இந்த மறையுரையை நான் தயாரிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக கூட காலை வேளையிலே நான் வந்தேன். வந்து அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் தெரியுமா? இப்படி கொடியேற்ற சொல்லி இருக்கிறாங்க, பிரசங்கம் சொல்ல வேண்டி இருக்குது. என்னுடைய பிரசங்கத்தில் பொய்யும் இருக்கக்கூடாது, புகழும் இருக்கக்கூடாது, பகையும் இருக்கக்கூடாது, பழியும் இருக்கக்கூடாது. நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். இதனுடைய முடிவை நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் அதை நீங்கள் உணரக்கூடும். முடிஞ்சாச்சு. இரண்டாவது பகுதிக்கு கடந்து செல்லுகிறேன். ஒரு வரலாறு உண்டு. 1928 ஜூன் 30 தான் இந்த அற்புத கவி அபிஷேகம் செய்யப்பட்ட நாள். இந்த மறைமாவட்டத்தினுடைய முதல் ஆயரான மேதகு திபியூர்சியூஸ் ரோச் ஆண்டகை அவர்கள் இந்த கவியை மந்திரித்து வைத்து சொன்ன வார்த்தை இக்து. இது சமாதானத்தின் ஸ்தூபி என்றாலும் இதை வரப்பிரசாதங்களினுடைய ஸ்தம்பமாக நான் அழைக்கிறேன் என்று பிரகடனப்படுத்தினார்கள். அது என்னை பொறுத்தளவிலே ஒரு தீர்க்க தரிசனம். போல ஸ்தூபினா என்னது? பழைய மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது ஸ்தூபினா இந்த இருக்கு பாருங்க, இந்த டோம் மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்கு மேல அல்லது ஒரு புனித பண்டத்துக்கு மேல அல்லது ஒரு புனித ஆப்ஜெக்டுக்கு மேல அந்த டோம் மாதிரி இருக்கிறது தான் ஸ்தூபி. அது எதனுடைய ஸ்தூபின்னு சொன்னாரு, அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், அது பிறருக்கு தேவையில்லை. ஒரு பிரிவினை சரியாக்கப்பட்டு இந்த கெபி என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. சரிதானா? அப்போ அவங்க அதுக்கு தான் வராங்க. சமாதானத்தினுடைய ஸ்தூபியை திறந்து வைக்க வருகிறார்கள். எனக்கு தெரிந்து அவர் இந்த இடத்திலே அவர் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எனவே அவர் இது சமாதானத்தின் ஸ்தூபி என்றாலும் இதை வரப்பிரசாதங்களின் ஸ்தம்பம் என நாம் அழைப்போம் என்று அந்த மொழியில் அவங்க பேசினாங்க. ஒருவேளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாம் சொல்ல போவதாக இருந்தால் இது அமைதியின் கெபி, ஆசீர்வாதத்தின் கெபி. அதுதான் இந்த கெபி. அதான் அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள இருக்கு. அமைதியின் கெபி, ஆசீர்வாதத்தின் கெபி. இன்னைக்கு அன்பு மக்களே, மனுஷன் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? நீங்க கொடியேற்றத்துக்கு ஓடி வந்தோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மனுஷன் எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறான்? பணத்துக்காக ஓடுறான், படிப்புக்காக ஓடுறான், பட்டத்துக்காக ஓடுறான், பதவிக்காக ஓடுகிறான், சிலர் உறவுக்காக ஓடலாம். என்றாலும் அவனுடைய ஆழ் மனது, அவனது ஆத்துமா தேடுவது இந்த ரெண்டை மட்டும்தான். அவன் மனதிலே ஒரு அமைதியை தேடுகிறான். தன்னுடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று தேடுகிறான். இதெல்லாம் மேலோட்டமான தேடல். அந்த வேரோட்டமான தேடல் இது ரெண்டும் தான். இது ரெண்டும் இந்த கெபியிலே கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்களேன், கை வைத்துங்க பாப்போம். நான் சொன்ன ரெண்டும்
இந்த கெபியில யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு கை வைத்துங்க. அமைதி, கை வைத்துங்க, அறிக்கை செய்யணும். அதான் நான் அடுத்தால சொல்ல போறேன். அன்பு மக்களே, நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆயரினுடைய மந்திரிப்பு, ஒரு ஆயருடைய தீர்க்க தரிசனம் இந்த இடத்தை எவ்வளவு மைமையாக வைத்திருக்கிறது என்று நினைக்கிறோம். இல்லை, இல்லவே இல்லை. ஏறக்குறைய 98 ஆண்டுகளாக இறை பணியாளர்களும் இறை மக்களும் இந்த அற்புத கவியிலே எழுப்பிய புகழ்ச்சி, நன்றி கீதங்கள். நீ செய்த நன்மை நினைக்கிறேன் பாடுவோம்ல எல்லாரும் சேர்ந்து. நம்முடைய கண்ணீரோடு கூடிய மன்றாட்டுக்கள், இடைவிடாத இந்த மக்களினுடைய சந்திப்புகள், அவரை சுற்றி நாம் வருகின்ற வளங்கள், இவைகள்தான் இந்த அற்புத கவியை இன்றும் ஒரு சக்தி மையமாக வைத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஆக இந்த கவியில் நாம் எல்லோரும் உணர்கிற இந்த இறை பிரசன்னத்தை, பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொன்னா புரியாது. வைப்ஸ், வைப்னு சொல்றாங்க இல்ல, அப்படின்னது சொல்றாங்க இல்லையா, வைப். ஒரு பாட்டை போட்டோன்னு அப்படி கை கல்லாம் ஆடுது பாருங்க, அதான் வைப். அந்த இறை பிரசன்னமானது இந்த இடத்துல இருக்கு. அதை நாம் தக்க வைத்தே ஆக வேண்டும். இந்த இடத்தில்தான் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் உதவுகிறது என்று நான் கருதுகிறேன். 4ஆம் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால உள்ள அந்த சிறு கதையை சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். வேகமா வாசித்துருவேன், கவலைப்படாதீங்க. ஆதாம் தம் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள் ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவரை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான், காயின் நிலத்தை பயன்படுத்துபவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனில் இருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் இருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான், அவன் முகம் மாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய், உன் முகம் வாடியிருப்பது ஏன் என்று கேட்டுவிட்டு சொன்ன வசனம்தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நல்லது செய்தால் உயர்வடைவாயல்லவா, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். என்னது இதெல்லாம்? இதனை கண்டுபிடிச்சே ஆகணும். விவிலிய வகுப்புகளை பலரும் படித்திருப்பீர்கள். குருக்கள், நிறைய மக்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதியாகமம் தொடக்க நூலினுடைய 1 முதல் அந்த 12ஆம் அதிகாரம் வரை 2 விதமாக பார்க்கப்படுகிறது. சிலர் அதை வரலாற்று பூர்வமாக, யாரு, காயின் இருந்தான், ஆபேல் இருந்தான், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு காயின் புள்ளவதான் வரும். அப்ப நீ அடுத்தால என்ன கேள்வி வைப்ப? அது வரலாறா இருந்தா இவனுக்கு பொண்ணு யாருன்னு கேட்ப. அங்க ஒரு ஆள் தான் இருக்கான், யாரு? ஆதாமும் ஏவாள். எனவே இதை வரலாற்று பூர்வமாக நாம் பார்க்க கூடாது. மாறாக விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த 12ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு விதமான புராணங்கள், இதிகாசங்கள். என்ன புராணம்? புராணம் இதிகாசம்னா என்னதுன்னா, சில உண்மைகளை சொல்வதற்காக, கடவுள் பற்றிய உண்மைகளை சொல்வதற்காக சில கதைகளை என்ன செய்வது, எடுத்து ஆள்வது. இப்ப இவங்களை பொறுத்தளவே இஸ்ரவேல் மக்களுடைய அடிப்படை அனுபவம், அவர்கள் செங்கடலை கடத்தி கொண்டு போகப்பட்ட அனுபவம் தான் அவங்களுக்கு அடிப்படையான அனுபவம். பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு 40 நாள் போக வேண்டியதை 40 வருஷம் நடந்து என்ன செய்யிட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான அனுபவம் செங்கடலை கடக்கிற அனுபவம்.
அந்த அனுபவத்திலிருந்து பின்னோக்கி பார்க்கிறார்கள். நம்மை இப்படி கடத்தி கொண்டு வந்த கடவுள் எப்படி மேலான கடவுளாக அவர் இருந்திருக்க வேண்டும். ஆக அந்த புராணங்கள், இதிகாசங்கள், கதைகள் வழியாக அவர்கள் தங்களுடைய கடவுளை படைத்தவராக அவர்கள் நிர்மாணிக்கிறார்கள். அந்த தங்களுடைய கடவுள் தங்களுடைய மக்களோடு அவர் எப்படி உறவு கொண்டார் என்பதற்காகத்தான் அதுல வர்ற கதைகள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தான் இந்த வசனம், நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படுத்திருக்கும். என்னை பொறுத்தளவுல இதுல 2 வாழ்வியல் உண்மை இருக்குது. 2 வாழ்வியல் உண்மை. ஒன்று, நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களுக்கு, நல்ல வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ளது. தூய இருதயமே நல்வழி நடப்புக்கும் நடத்தைக்கும் ஆதாரமாக உள்ளது. மேற்சொன்ன வசனங்களை நீங்க கவனிச்சிருந்தா, காயினி என்னப்பா தப்பு செய்தான்? தப்பு செய்தானா காயின்? அதுல இருக்கா? அவன் தன்னுடைய நிலத்திலிருந்து அவன் கொண்டு போயிருக்கான். இவனுடைய கிடையிலிருந்து ஆட்டை கொண்டு போயிருக்கான். நான் இன்றைக்கு ஒரு விவிலிய பேராசிரியரை கூப்பிட்டு, இது என்னையா அர்த்தம்? அவன் அப்படி ஒண்ணு தப்பு பண்ண மாதிரி தெரியலையே காயின்னு. அவர் நான் சோமில்லாம படுத்து கிடக்குறேன்னாரு. சரிப்பா, அப்ப உனக்கு விவிலியம் இந்த நேரத்துக்கு வராது. எனவே நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, நீ வேணா அடுத்தால ட்ரை பண்ணி பாரு. அவருக்கு ஆட்டுக்கடா ஆசனம் தான் பிடிச்சிருக்கு, அவருக்கு சாம்பார் ஆசனம் பிடிக்கல. அதனாலதான் அவர் என்ன செய்திருக்காரு, ஆபேலினுடைய கொழுத்த கன்றை ஏற்றிருக்கார். உண்மையில் அந்த வசனம் படி பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த அளவில் அவனுடைய தவறு அதுல ஒண்ணுமே இருந்த மாதிரி தெரியல. ஆனால் நாம் காலம் காலமாக யூகிக்கிறோம், அவனுடைய மனநிலை ஒருவேளை சரியில்லாமல் இருந்திருக்கலாம். நல்ல இருதயத்தோடு ஆண்டவருக்கு அவன் கொடுக்காமல் இருந்திருக்கிறான். என்னை பொறுத்த அளவில் அதை புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு பழைய ஏற்பாட்டில இருந்து நிறைய காரியங்களை எடுத்துச் சொல்வதிலே உடன்பாடு இப்ப வர இல்லை. என்னுடைய நம்பிக்கை, வேதத்தை குறித்த முழுமையான ஞானத்தை அடைய நான் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி திரும்பணும், இயேசுவை நோக்கி என்னுடைய பார்வை இருக்கணும், இயேசுவை நோக்கி என்னுடைய புரிதல் இருக்கணும், புதிய ஏற்பாட்டை நோக்கி என்னுடைய பார்வை இருக்கணும், புதிய ஏற்பாட்டை நோக்கி தான் என்னுடைய புரிதல் இருக்கணும். நான் இதை உறுதியாக சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். முடிஞ்சு போச்சு. கடைசியா நம்மகிட்ட யார் பேசியிருக்காங்க? பேசினது யாரு? பேசி முடிச்சிட்டார். இனிமே நீங்களோ நானோ பேசுறதுக்கு ஒன்னும் கிடையாது. எனவே அதை நோக்கித்தான் நாம் திரும்ப வேண்டும். வெளிப்பாட்டினுடைய நிறைவு நிரந்தரம் இயேசுவே. எனவே புதிய ஏற்பாடு இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்த்ததென்றால், இந்த கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம், முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். அப்ப அவன் அந்த தப்ப அவன் செய்திருக்கான். அதனால்தான் கடவுள் என்ன செய்திருக்கிறார்? அதை மறுத்திருக்கிறார். இன்னும் பார்த்தோம் என்றால் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23-24 இன்னொன்றை சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கேயே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். அப்ப நீங்க கேட்கலாம், முன்னுரையில கூட எப்படியோ ஆண்டவருடைய அறிவுறுத்தலால் அது வாசிக்கப்பட்டது என்னவோ தெரியவில்லை. இப்ப நல்ல எண்ணத்திற்கு நான் என்ன சொன்னேன்? நல்ல எண்ணம் நல்ல வாழ்க்கை, அது அமையும். எல்லாருக்கும் நல்லெண்ணம் இருக்கு, எல்லாருக்கும் நல்லெண்ணம் இருக்கு. காலையில எழும்பும் போது யாராவது கொலை செய்யணும்னு எழும்புறீங்களா?
கொள்ளையடிக்கணும்னு எழும்புறீங்களா? பொய் சொல்லணும்னு எழும்புறீங்களா? அல்ல. அது அந்த நிலைதான் நல்லெண்ண நிலை. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இந்த நாள்ல என்ன செய்யணும், நடக்கணும். அதான் அந்த நல்ல எண்ணம். அப்போ ஒரு வசனத்தை நீங்க சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்டால், என்னை பொறுத்தளவிலே திரும்பவும் அதே மத்தேயு நற்செய்தியில் எழுதப்பட்டிருக்கிறது பல இடங்கள்ல. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்வரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். பாத்தீங்களா? எவராது உங்களை ஒரு கல் தொலைவர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். இதுதான் நம்முடைய நல்லெண்ணம். இந்த நல்லெண்ணம் நிறைய காரியங்களை நமக்கு நிறைவேற்றி தரும். இதுல 2வது ஒன்று இருக்கிறது, 2வது வாழ்வியல் உண்மை. அது என்னவென்றால், பிறருடைய நல்லெண்ணத்தை குறித்து, பிறர் நல்லெண்ணம் கொண்டவராக இருப்பதை குறித்து நாம் பொறாமை கொள்வது, காழ்ப்புணர்வு கொள்வது, கோபம் கொள்வது ஆரோக்கியமானது அல்ல. அதான் காயனுக்கு சொல்லப்பட்ட 2வது அறிவுரை. பாவம் உன் வீட்டு வாசலிலேயே படுத்து கிடக்கும். அப்படின்னா என்னது? பாவத்தை ஒரு ஒரு உருவகமாக சித்தரிக்கிறார்கள். ஒரு சிங்கம்னு நினைச்சு கொள்ளுங்க, ஒரு பாம்புன்னு நினைச்சு கொள்ளுங்க. அது ரெண்டும் தன்னுடைய இறைக்காக, தன்னுடைய கொத்துதலுக்காக அது என்ன செய்கிறது? காத்து கிடக்கிறது. காத்துதான் கிடக்கிறது. இதே புதிய ஏற்பாடு பல்வேறு இடங்கள்ல சொல்லுது. நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். கலாத்தியர் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே படிக்கிறோம், ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே என்ன செய்வார்? அறுவடை செய்வார். ஆக இது காயினுக்கு என்னை பொறுத்தளவிலே கடவுள் கொடுக்கிற சாபம் என்பதை விட அவனுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு. பாவம் உன்னை மேற்கொள்ள விடாது. நீ கோபமாயிட்ட, பாவத்தை நீ மேற்கொள். அதான் ஆண்டவர் சொல்றார். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோபம் கொள்ளாதே. தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாள் என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான், அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் எச்சரிக்கையும் மீறி கடைசியில் என்ன செய்தான்? அடுத்த வசனத்துல தன் தம்பியை கொலை பண்ணி விட்டான். அதற்கு பின்தான் சாபம் அவனை துரத்தியது. அன்பு மக்களே, இவை அனைத்தையும் அற்புத கெபியை மைமைப்படுத்துவதன் பின்னணியிலேதான் விளக்கினேன். நாம் நல்லெண்ணம் கொண்டவர்களாக நடக்கின்ற பொழுது, பிறருடைய நல்லெண்ணங்களின் மீது நாம் பொறாமைப்படாத பொழுது, இந்த உயரிய பரந்த மனநிலையில் இந்த அற்புத கெபியில் நாம் வழிபாடுகளை செய்யும் பொழுது, ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது, அற்புத கெபி இன்னும் மைமேடையும். இந்த அற்புத கெபி முன்னுரைக்கப்பட்டது போல அமைதி மற்றும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக திகழும். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகிறது. பொங்கி வழிந்து ஓடும் நீர் ஊற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென உடைந்து கொண்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய இந்த வார்த்தைகள் நம்மில் நிறைவேறி விடாதபடிக்கு கவனமாக இருப்போமாக. மாறாக இந்த மீட்பருளும் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்வீர்களாக, நுகர்ந்து செல்வீர்களாக. ஆமென்.